ஆற்றல் யாருக்கு இருக்குதோ அவர் தான் கடவுள். அப்போ அப்படிப்பட்ட அந்த கடவுள் வந்து தான் தோன்றியாக இருக்கு. தமிழ்ல சொன்னா என்ன சொல்லணும்? தான் தோன்றி. கடவுள் தான் வந்து கடவுளுக்கு வந்து தாய் தந்தை இருக்கக்கூடாது, கடவுளுக்கு வந்து மனைவி மக்கள் இருக்கக்கூடாது, கடவுளுக்கு வந்து சோம்பல் தூக்கம் உறக்கம் இருக்கக்கூடாது, நோய் நொடி இருக்கக்கூடாது, மரணம் இருக்கக்கூடாது. அப்ப நாம கடவுளாக இதற்கு முன்னால பார்த்தவங்க எல்லாம் பிறந்தவர்களாக இருக்கிறார்கள், இறந்தவர்களாக இருக்கின்றார்கள். மனிதனை போன்ற சுகதுக்கங்கள் உடையவர்களாக பலவீனங்களுக்கு சொந்தக்காரர்களாக அவர்கள் இருந்திருக்கிறாங்க. ஆனா இஸ்லாம் அறிமுகப்படுத்தக்கூடிய கடவுள் யாருன்னு சொன்னால் அந்த கடவுள் ஒரே கடவுள். அல்லாஹு அஹத். அல்லாஹ் என்று சொன்னால் இறைவன் என்று சொன்னால் அவன் ஒருவன் என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள் என்று நான் பறைசாற்றுகிறது. அப்போ சிந்திச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா கடவுள் என்று சொன்னால் அந்த படைப்புகளை நீங்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த ஒரே கடவுளை தான் நாம வந்து வணங்கணும். ஒரு கடவுள் என்பதை நாம் உறுதியாக நம்பிட்டா நமக்கு ஒரு தன்னம்பிக்கை வருது. அந்த இறைவனை மட்டுமே நாம வணங்கணுங்கிற எண்ணம் நமக்கு வந்து ஏற்படுது. அப்ப குர்ஆன் வந்து சொல்லுகின்றது, சூரியனையோ சந்திரனையோ நீங்கள் வணங்காதீர்கள். வணங்குவதாக இருந்தால் உங்களை எல்லாம் படைத்த அந்த ஒரே இறைவன், சூரியனையும் சந்திரனையும் படைத்து பரிசுத்தப்படுத்தக்கூடிய அந்த ஒரு இறைவனுக்காகவே நீங்கள் சஜிதா செய்யுங்கள். உங்களுடைய புத்திசாலித்தனத்தை நீங்க கொண்டு போய் தரையில வைக்கிறீங்கன்னு சொன்னா அது நம்மை விட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஆற்றலுக்கு தான் நம்ம போய் தலை வணங்கணுமே தவிர நம்மை விட கீழ்த்தரமான ஒரு சக்திக்கு போய் நாம தலை வணங்க கூடாது. அப்போ நாம நம்மளுடைய அந்த நெற்றியை கொண்டு போய் தரையில வைக்கிறோம்னு சொன்னா அந்த படைத்த ஒரே இறைவனுக்காகத்தான் நாம வந்து சுஜூது செய்ய வேண்டும், தலை வணங்க வேண்டும். மாறாக சந்திரனுக்கோ சூரியனுக்கோ நாம வணங்கக்கூடாது. அப்படிப்பட்ட அந்த இறைவன் யார் என்று சொன்னால் குல் ஹுவ அல்லாஹு அஹத். யார் அந்த படைப்பாளி? நபியை நீங்கள் சொல்லுங்கள், அந்த படைப்பாளி வந்து ஒரே ஒருவன் தான். அந்த ஒருவனுக்கு என்ன இலக்கணம்? எல்லாரும் கடவுளாக முடியுமா? அல்லாஹு ஸமத். அந்த இலக்கணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த கடவுளுக்கு எந்த தேவையும் இருக்காது. இன்னைக்கு இந்துக்களாக இருக்கக்கூடிய நான் ஒரு தெய்வத்திட்ட போகணும்னு சொன்னா அந்த தெய்வத்தை வேண்டுவதற்கு நான் வந்து ஒரு பக்தி படம் கொண்டு போகணும். முஸ்லீம்களிலேயும் தவறான நம்பிக்கையில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் வந்து தர்காவுக்கு போகும்போது என்ன செய்யறாங்க? அவங்க ஏதாச்சும் ஒரு சர்க்கரையோ பக்தியை கொண்டு போறாங்க. அப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தெய்வங்களையும் நீங்க வணங்க போகும் பொழுது தெய்வத்துக்கு தான் நீங்க கொடுக்குறீங்களே தவிர தெய்வம் உங்களுக்கு எதுவும் கொடுப்பதில்லை. பள்ளிவாசலுக்கு சொல்ல போகக்கூடிய நாம் என்ன எடுத்துட்டு போறோம்? அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிக பெரியவன் என்று அழைத்து சொல்லப்படுகிறது. ஐயா அலல் ஸலா, ஐயா அலல் ஃபலா. தொழுகையின் பக்கம் வாருங்கள், வெற்றியின் பக்கம் வாருங்கள். கையை கால்களுக்கு நேரா போறோம். 5 பைசா நமக்கு அங்க உள்ளே கிடையாது, ஒண்ணு கிடையாது. அங்க போய் ஒரே இறைவனை வணங்குகின்றோம், நம்முடைய தேவைகளை கேட்கணும். அப்போ அந்த அல்லாஹ் யார் என்று சொன்னால் அல்லாஹு ஸமத். அவனுக்கு எந்த தேவையும் இல்லை. உங்களுடைய தேவைகளை அவனிடத்தில் கேளுங்கள். லம் யலித் வலம் யூலத். இறைவன் என்று சொன்னால் அவனுக்கு மனைவி மக்களும் கிடையாது, தாய் தந்தையும் கிடையாது. நீ உலகத்துல பார்க்கிறோம், எல்லாரும் கடவுள் என்று நாம நம்பக்கூடிய புத்தராக இருக்கட்டும், மகாவீராக இருக்கட்டும், குருநானக்காக இருக்கட்டும், இயேசுவாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அவர்கள் எல்லாம் ஒருத்தருக்கு தாய் தந்தைக்கு பிறந்திருக்கிறாங்க. அதே போல அவர்களுக்கு குழந்தைகள் இருந்திருக்கின்றது, அவர்களும் இறந்து விட்டார்கள். இறந்து விட்டவர்கள் எப்படி பூமியை பரிபக்குவப்படுத்த முடியும்? இறந்து விட்டவர்கள் எப்படி சூரியன் சந்திரனை கண்ட்ரோல் பண்ண முடியும்? நம்ம சிந்தனையை நாம திருச்சி பார்த்தோம்னு சொன்னா இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த ஒரு கடவுளுக்கு எந்த தேவையும் இல்லை, தாய் தந்தையும் இல்லை, மனைவி மக்களும் இல்லை. வலமிய துல்லகு குஃபுவன் அஹத். அவனுக்கு இணையான ஒன்று இல்லை. கடவுள் எப்படி இருப்பார்? இந்த கல்லை போல் இருப்பார், அந்த மலையை போல் இருப்பார், அந்த தூணை போல் இருப்பார். தூண்மை உதாரணம் சொல்ல முடியாது. அப்படி உதாரணம் மனிதனுடைய ஓமைக்கு அப்பாற்பட்டவனாக ஒரு கடவுள் இருக்கின்றான். அவனுக்கு இணையாக எதுவுமே இல்லை, ஆனால் அவன் ஒருவனாக இருக்கின்றான். அப்படிப்பட்ட அந்த இறைவனுடைய அந்த மகத்துவத்தை விளங்கி அந்த ஒரே இறைவனுடைய அந்த உண்மைத்துவத்தை நம்முடைய உள்ளத்தில் நாம வந்து இறுதியாக வைத்துக் கொள்ளும் பொழுது நமக்கு என்ன செய்யுதுன்னு கேட்டீங்கன்னு சொன்னா அதிகமான நமக்கு வந்து நம்முடைய ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய பக்கம் வருது. இன்னைக்கு உலகத்துல பாக்குறோம், முஸ்லீம்களாக ஆகிவிட்டால் என்ன கிடைக்கும்? இந்த உலகத்துல மட்டும் வாழக்கூடியவர்கள் முஸ்லீம்களா? நிச்சயமாக கிடையாது. இறைவனின் புறத்திலிருந்து வந்த அந்த தூது செய்தியை ஏற்றுக்கொண்டு இறைவன் ஒருவன் என்று தன்னுடைய வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முஸ்லீம்கள் மட்டுமல்லாமல் ஒவ்வொருவரும் என்ன செய்வாங்க? ஒரு நாள் இறந்து விடுவாங்க. ஒரு நாள் என்ன செய்வாங்க? யாராக இருந்தாலும் ஒரு நாள் வந்து இறந்துருவாங்க. அப்ப இறந்த பிறகு நம்முடைய அந்த நன்மை சேமிக்கு நாம பதில் சொல்லி ஆகணும். அதற்காக நமக்கு முன்னால நாம இப்போ எடுத்து வைத்திருக்கக்கூடிய 3 கேள்விகள். இந்த 3 கேள்விகள்ல ஒண்ணுன்னு கேட்டீங்கன்னு சொன்னா இறைவன் யார் என்பதை நாம ஏன் தெரிஞ்சுக்கணும்? அவசியமா தெரிஞ்சுக்கணுங்கிற எந்த ஒரு கட்டாயம் நமக்கு வந்து இல்லையே. ஆனா குர்ஆன் வந்து சொல்லுகின்றது, நீங்கள் நிச்சயமாக இறைவன் யார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொள்வதோடு மட்டுமல்லாமல் அதன் அடிப்படையில் உங்களோட வாழ்க்கையை நீங்க அமைச்சுக்கணும். ஒரு கேள்வி வந்து இறைவனை ஏன் தெரிந்து கொள்ளணும்னு சொன்னா நம்மை படைத்த இறைவனை நாம தெரிந்து கொள்ளும் பொழுதுதான் நம்முடைய ஆற்றலை நாம வந்து வழங்க முடியும். நம்மளை யார் படைத்தா? நம்ம ஒரு நிறுவனத்தில் வேலை செய்யறோம். யாரு அந்த நிறுவனத்திற்கு வந்து மேனேஜரா இருக்கிறாங்க? அந்த நிறுவனத்தில் நம்முடைய தகுதி என்ன, நம்முடைய சம்பளம் என்ன, நம்முடைய வேலையுடைய திறன் என்னங்கிறத நமக்கு தெரியாம இருந்தா நாம அப்படியே சுத்திட்டு தான்
நமக்கு எந்த ஒரு ஆற்றலையும் நாம் வெளிப்படுத்த முடியாது. நம்முடைய தகுதியை உணர்வதற்கு இறைவன் யார் என்பதை தெரிந்து கொள்வது அவசியமாக இருக்கின்றது. இரண்டாவது கேள்வி வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த மனிதனுக்கும் இறைவனுக்கும் உள்ள தொடர்பு என்ன? Why did God create mankind? மனிதனை வந்து ஏன் இறைவன் வந்து படைத்தான்? என்ன தொடர்பு இருக்குது? ஏற்கனவே நான் உங்களுக்கு சுட்டி காட்டினேன். அம்மா படைத்தல் சின்னவர்கள் இல்லாத மனிதர்களையும் ஜின்களையும் இறைவன் படைத்ததே இறைவனை வணங்குவதற்கு தான். இந்த உலகத்தில் சூரியனை இறைவன் படைத்திருக்கிறார் என்று சொன்னால் அது மனிதனுக்கு நன்மை பயக்கின்றது. சந்திரனை இறைவன் படைத்தால் மனிதனுக்கு நன்மை பயக்கின்றது. ஆனால் இந்த மனிதன் இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். நீங்கள் இந்த உலகத்தில் உள்ள சிறந்தவர்களை உண்மைகள் பருகுங்கள், நல்ல முறையில் வாழ்க்கை அமைப்பீங்க. ஆனால் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்? அந்த ஒரே இறைவனுக்கு அடிபணிந்து வாழக்கூடிய அந்த அடிமைத்தன வாழ்க்கை, இறைவனுடைய அடிமை என்பதை நீங்கள் ஒப்புக்கொள்ளக்கூடிய வாழ்க்கை உங்களுக்கு வந்து இருக்கணும். இது இரண்டாவது கேள்விக்குரிய பதில். மூன்றாவது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, திடீரென்று ஒரு நாள் நாம் இறந்து விடுவோம். ஐநமாதக்கும் இதற்கு முன் என்று குர்ஆன் சொல்லுகின்றது. நீங்கள் எங்கே இருந்தாலும் சொல்லுங்கள் ராயக்கத்துல் மௌத், ஒவ்வொரு உயிரினமும் மரணத்தை சுவைத்தே ஆக வேண்டும் என்று குர்ஆன் சொல்லுது. மரணத்துக்கு அப்பாற்பட்ட யாராச்சும் இங்க இருக்கிறோமா? எனக்கெல்லாம் தேவையில்லை பாய், நான் எல்லாம் சாக மாட்டேன், தர சொல்ல முடியுமா? யாருமே சொல்ல முடியாது. அப்ப எல்லோரும் ஒரு நாள் இறந்து விடுவோம். இறப்புக்கு பிறகு அங்கே விசாரணை இருக்கின்றதை குர்ஆன் சொல்லுகின்றது. அந்த நாளிலே உங்களுடைய செயல்கள் தான் எடை போடப்படும். அதில் மன் தகுலத் மவாசீனுஹு உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், நன்மையின் எடை யாருக்கு கணக்கு விடுகின்றதோ அவர் வெற்றி பெற்று சொர்க்கத்துக்கு சென்று விடுவார். யாருடைய நன்மையின் எடை குறைந்து விடுகின்றதோ, தீமைகள் அதிகமாக செய்கின்றார்களோ அவர்கள் நரகத்திற்கு சென்றுவாரா. அவர்கள் இந்த உலகத்தில் தன்னுடைய வாழ்க்கை எப்படி அமைத்துக் கொண்ட போதும் சரியே. ஆகவே மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கின்றது. ஆகவே இறைவன் யார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இறைவனுக்கும் நமக்கும் என்ன தொடர்பு என்பதை விளங்கி நாம் இந்த உலகத்தில் வாழ வேண்டும். இறந்த பிறகு சொர்க்கத்திற்கு போக வேண்டும் என்ற ஆசை நம் எல்லோருக்கும் இருக்கின்றது. அதை நாம் செயலில் காட்டுவதற்கு இஸ்லாம் வழிவகுக்கின்றது. ஆகவே இஸ்லாம் என்று சொன்னால் இது 5 அடிப்படையான விஷயங்கள். இதுதான் இஸ்லாத்தின் அடிப்படை, 5 தூண்கள் என்று சொல்லுகின்றோம். அதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, இதை வந்து விசுவாசம் கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் இறைவன் ஒருவன் என்றும், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது அப்துஹு வ ரசூலுஹு, முஹம்மது என்று சொல்லக்கூடியவர் இறைவனுடைய அடியானாகவும் இறைவனுடைய தூதராகவும் இருக்கிறார் என்று நான் சாட்சி சொல்ல வேண்டும். ஷஹாதா. ஒரு மனிதன் இதை விளங்கிய பிறகு என்ன செய்யணும்? அவன் தன்னுடைய நாவினால் சாட்சி சொல்லணும், அல்லாஹ் ஒருவன் என்றும் இறைவன் ஒருவன் என்று நான் நம்புகிறேன். அதே போல் இறைவனுடைய தூதர் முஹம்மது நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வந்து ஒரு திறம்பட இந்த உலகத்தில் மனிதன் வாழ்வதற்கு தகுதியானதாக இருக்கின்றது என்று நான் சாட்சி கூறுகின்றேன் என்று ஒப்புக்கொண்டு தொழுகையை நிலைநிறுத்த வேண்டும். 5 வேளை ஒரு மனிதன் தொழும் பொழுது அவன் என்ன செய்கின்றான்? இறைவனை மிக நெருங்குகின்றான். இறைவனுடைய அச்சம் அவனுடைய உள்ளத்தில் அதிகமாகின்றது. 5 வேளையும் அவன் தொழும் பொழுது பிறரை ஏமாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் இருந்தும், பிறரிடம் ஏமாறாமல் இருக்க வேண்டும் என்ற தைரியத்தையும், இந்த உலகத்தில் சிறந்த மனிதனாக நாம் வாழ வேண்டும் என்ற தன்னம்பிக்கையும் அந்த தொழுகை நமக்கு தருகின்றது. ஜக்காத் அவன் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய பொருளாதாரத்தில் இருந்து 2.5% ஏழை மக்களுக்கு எடுத்து கொடுக்கும் பொழுது தன்னுடைய பொருளிலிருந்து பிறகு கொடுக்கணுங்கிற எண்ணம், பிறருடைய காசை தவறான வழியில் அபகரிக்க கூடாது என்ற தூய மனப்பான்மை அவனுடைய உள்ளத்தை போலவே, அவனுடைய உடலை போலவே அவனுடைய பொருளையும் தூய்மைப்படுத்துகின்றது. அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா, இந்த மாதத்திலே நாம் நோக்கக்கூடிய நோன்பு, இந்த நோன்பு என்ன செய்கிறது என்று சொன்னால், நம்மை வந்து நேரான வழியில் செலுத்துகின்றது. பிறருடைய பொருளை அபகரித்து நாம வந்து உண்ணுவதன் மூலம் நம்முடைய மறுமையை பாதுகாத்துக் கொள்வதை விட நம்முடைய பொருளை பிறருக்கு கொடுத்து, பிறருடைய பசி என்பது நோன்பு இருக்கும் பொழுது மட்டும் பசியை மனிதன் உணர்வதில்லை, எல்லா நேரத்தையும் உணரலாம். ஆனால் நோன்பு இருக்கும் பொழுது பிறருடைய பசி எப்படி இருக்கிறது என்பதை உணரக்கூடிய ஒரு வாய்ப்பும், அதே போல பல்வேறு நன்மைகளும் அதிகமாக என்னென்று சொன்னா இறைவனை அஞ்சக்கூடிய வாய்ப்பு இந்த மாதத்தில் தான் மனிதனுக்கு கிடைக்கின்றது. ஆகவே நோன்பு என்பது மனிதன் இறைவனை அஞ்சுவதற்கு மிக அதிகமான ஒரு வாய்ப்பாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் இறைவனுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், மன் லம் யத கௌல ஸூரி வல் அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஃபீ அன் யத ஹாஜத்துஹு அன் யத தஅமஹு வ ஷராபஹு. நோன்பை பற்றி சொல்லுகிறார்கள், ஒரு மனிதன் சாப்பிடவில்லை, தண்ணீர் பருகவில்லை, அதனால் எந்த தேவையும் இல்லை, அவன் பொய் பேசுவதை விட வேண்டும், பொய்யான நடவடிக்கையிலிருந்து விடுபட வேண்டும் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறைவனுடைய தூதர் இல்லையா அவங்க சொல்லி காட்டுறாங்க. அப்போ நோன்பு என்பதன் மூலம் மனிதன் வந்து இறைவனை அதிகமாக அஞ்சக்கூடியவனாக மாறி அடுத்து வரக்கூடிய 11 மாதங்களுக்கு குறைந்தபட்சம் அந்த பயிற்சி என்ன செய்ய பயிற்சி வேணும். இன்னைக்கு நீங்க வந்து இந்தியா போன்ற பெருமையான ஒரு நாட்டில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். உங்களுக்கு வந்து நாட்டு பற்று அதிகமா இருக்குது. இந்த ராணுவத்தில் சேர்த்துக்கணும், யாராவது சேர்த்துக்குவாங்களா? சேர்த்துக்க மாட்டாங்க. ராணுவத்தில் சேருவதற்கு உங்களுக்கு ஆவல் இருந்தாலும் அதற்கு தகுதி இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ஆண்டு காலம் பயிற்சி கொடுத்து தான் அங்கே போய் விடுவாங்க. இல்லைன்னு சொன்னால் துப்பாக்கி திருப்பி நீங்க சொல்லிட்டீங்கன்னா நீங்க அதுக்கு போயிடும். அப்போ துப்பாக்கி கொடுத்து பயிற்சி வேணும். அப்போ மனிதன் வந்து இறைவனை நம்பினாலும்
இறைவனுடைய அச்சம் அவருடைய உள்ளத்தில் இருந்தாலும் அதை பயிற்சி எடுக்கும். அப்ப நோன்பு என்பது ஒரு நாள் முழுவதும் சாதாரண நேரத்தில் இந்த வெயில 2 மணி நேரம் தண்ணி குடிக்காம இருக்க முடியாது. உங்களால முடியாது, என்னாலே முடியாது. ஆனா இப்ப என்ன செய்யறோம், காலையில 4 மணியில இருந்து 7 மணி வரைக்கும் ஏறத்தாழ 15 மணி நேரம் நம்ம என்ன செய்யறோம், தண்ணி குடிக்காம இருக்கிறோம். அப்ப இந்த பயிற்சி என்ன செய்யுதுன்னு கேட்டா, முன்னால இருக்கக்கூடிய தண்ணியை என்னால் 15 மணி நேரம் குடிக்காமல் இருக்கும் பொழுது அடுத்தவனுடைய ஒரு பொருள் இருக்குது, அதை கொண்டுதான் வாழணுங்கிற அவசியம் நமக்கு அது இல்லாமல் நம்மளால இருக்க முடியும். தீய கெட்ட பழக்க வழக்கங்கள் இருக்கு, மது அருந்துறான், மனுஷன் வீடு சிகரெட் குடிக்கிறான், என்னமோ தவறுகளை செய்யலாம். இதெல்லாம் என்னால விட முடியாது, பாதிக்கலாம். விட முடியும். 15 மணி நேரம் அதே இந்த தவறுகளை செய்யக்கூடியவர்கள் செய்யாம இருக்கிறாங்க. அப்ப அந்த தவறான பழக்கத்தில் இருந்து 15 மணி நேரம் இருப்பது 15 மணி நேரம் நம்மளால இருக்க முடியுது. இன்னொரு 7 மணி நேரம் 24 மணி நேரம் முடிஞ்சு ஒரு நாள் போயிடும். ஒரு நாள் கூட அடுத்த நாள் நம்மளால இருக்க முடியும் என்ற நம்பிக்கையை தந்து ஒரு மனிதனை புனிதனாக மாற்றக்கூடிய நோன்பு. அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஹஜ் என்பது எல்லாருக்கும் கட்டாயமான கடமை இல்லை. வாய்ப்பும் வசதியும் இருக்கக்கூடியவர்கள் நிச்சயம் வாழ்வில் ஒரு முறை ஹஜ்ஜுக்கு செல்லும். இந்த 5 இஸ்லாத்தின் அடிப்படைகள். இந்த அடிப்படைகளை ஏற்றுக்கொண்டு இதுதான் இஸ்லாம். இந்த இஸ்லாத்தின் அடிப்படையில பாத்தீங்கன்னு சொன்னா ஏராளமான சட்டத்திட்டங்கள் குர்ஆன்ல அடங்கியிருக்கு. மனிதனுடைய கல்வியிலிருந்து, மருத்துவத்திலிருந்து, அவனுடைய வாழ்வாதாரத்திலிருந்து, விஞ்ஞானத்திலிருந்து எல்லாமே உங்களுக்கு குர்ஆன் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றது. அப்ப அதற்கான வாய்ப்புகள் மிக குறைவாக இருக்கின்ற, நேரமும் மிக குறைவாக இருக்கின்ற காரணத்தினால குர்ஆனை நாம ஆய்வு செய்ய வேண்டும். குர்ஆனில் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், அப்பதா தல்வருங்கள் குர்ஆன், இந்த குர்ஆனை நீங்கள் சிந்தித்து பார்க்க மாட்டீர்களா என்று சொல்லுகின்ற சவால் விடுகின்றது. ஆகவே அந்த குர்ஆனை நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் நேரத்தில் அதை நாம் முழுமையாக படித்து அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்வதற்கு ஏக இறைவன் நம் அனைவருக்கும் வாய்ப்பளிக்க வேண்டும். இந்த வாய்ப்பினை நமக்கு ஏற்பாடு செய்து கொடுத்த துபை அவுட் ஆஃப் நன்றி செலுத்துவர்களாக அதற்கு ஈடுபாடுடைய அனைவருக்கும் அல்லாஹ் அவருடைய வாழ்க்கையிலும் வாய்ப்பு கொடுத்த இங்கு வந்திருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்விலும் வளம் குறிக்க இறைவன் எல்லோருக்கும் அருள் புரிய வேண்டும். குறிப்பாக இஸ்லாம் என்ற சாந்தி இந்த உலகம் முழுவதும் வளர வேண்டும், அதன் மூலம் மக்கள் இன்புற வாழ வேண்டும் என்ற நோக்கம்தான் அடிப்படை என்பதை விளங்கி அந்த அடிப்படையை மறந்து விடாமல் அந்த அடிப்படையின் பக்கம் உங்களுடைய சிந்தனையை சீர்தூக்கி பார்க்க வேண்டும் என்ற என்னுடைய இனிய வேண்டுகோளோடு இந்த உரையினை முடித்துக் கொள்கிறேன். வாசுதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.